அனைவருக்கும் வணக்கம். விழித்தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளியுங்கள். தேசிய அரசு முன்னெடுக்கின்ற சேனல்களுக்கு ஆதரவளியுங்கள். லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை, கமெண்ட்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து காணொலிக்கு பெற பிரஸ் செய்து கொள்ளுங்கள். ஒரு சிறிய வேண்டுகோளாக நாங்கள் வைக்கிறோம். உங்களால் முடிந்தது ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளியுங்கள். இப்போ தொடர்ந்து கட்டமைக்கின்ற ஒரே சொல் 2 கட்சிகள் தான் போட்டி என்று தொடர்ந்து இந்த தவேக வெற்றிகர தலைவர் விஜய் அவர்கள் கூறிக் கொண்டிருக்கிறார். 2 கட்சி தான் போட்டி செய்கிற அளவுகளுக்கு இந்த விஜய் அவர்கள் என்ன செய்திருந்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகள் முடிந்து 3 தொடக்க விழாவை கொண்டாடினார்கள். கொண்டாடுற அளவுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை ஒன்றுமே இல்லை. ஏதாவது ஒரு மக்கள் பிரச்சனைகள் தொடர்ந்து களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறார்களா? அந்த பிரச்சனை வெற்றி பெற்றிருக்கிறார்களா? ஏதாவது தீர்வு அவர்கள் நடந்திருக்கிறதா? இல்லை. ஆனால் நான் தான் மாற்று என்று பேசிக்கொண்டு தற்பெருமை புகழ்ச்சி பேசிக் கொண்டிருக்கிறார். ஆசிரியர் 42% இருக்கு. மக்கள் ஒவ்வொரு வீட்டிலும் விஜய் இருக்கு. ஏன்டா விஜய் இடத்தை என்று நீங்கள் நினைக்கும் அளவுக்கு நான் அதிகாரத்தை பிடிப்பேன் என்று பேசுகிறார். அவர் கட்டமைக்கின்ற ஒரே பேச்சு என்னன்னா, திமுக நான் தான் என்பதை போன்று கட்டமைக்கிறார். மற்ற எந்த கட்சியும் களத்தில் இல்லாத போல, களத்தில் இல்லாத ஒரு தற்கூரி திமுக கழகம் பேசுகிறது தான் வேடிக்கையாக இருக்கிறது. இப்போ நம்ம எதுக்கு சொல்ல வர விஷயம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, தொடர்ந்தாக இருவாக்கியம் ஒரு சேனல்களை பேசியிருப்பார்கள். இதுவரைக்கும் அவர் கடந்த செயல்கள் எல்லாம் பரந்துருவமான நேரத்தில் அவர் ஷோ காசினார். ஒரு நேரம் வேணாம்னு பேசிட்டு வந்தார். அஜித்குமார் படுகொலைக்கு ஒரு 10 நிமிஷம் சென்னையில் போட்டு வேடிக்கை வித்த காமிச்சிட்டாங்க. ஆக இவர்கள் எல்லாம் தொடர்ந்து ஒரு பிரச்சனையை பற்றி பேசுறதுக்கு கூட அந்த செல்வாக்கு அறிவாற்றல் இல்லை. ஒரு வெற்றி விளம்பரத்துக்காக நானும் அதில் பங்கு கொண்டேன். அதை நானும் யாரும் கேள்வி கேட்டுடக்கூடாது, யாரும் போராட கேட்டுக்கூடாது என்பதற்காக ஒரு அடையாளத்தை பங்கு பெறுவதற்கு மட்டுமே ஒரு நடத்தலாம் வழிய தொடர்ந்து முன்னெடுக்கின்ற ஆற்றலோ அறிவே இல்லை. அங்கேயே ஒரு ஜாதி அரசியல் முன்னெடுத்தார். இரு சமூகத்தில் அஜித்குமார் குடல் போட்டு பேசிய போது அங்கே வாக்குகள் போயிடுமென்றதாக, இரு சமூக வாக்கு ஏதாவது போயிடுமென்றதாக அங்கே மௌனம் காத்த விஜய் அவர்கள், திருப்பரங்குன்றத்தில் மௌனம் காத்த விஜய் அவர்கள், இஸ்லாமிய மக்கள் வாக்கு போயிட வேண்டும், இப்போ இந்துக்கள் வாக்கு போயிடும், கிறிஸ்துவ வாக்கு போயிட வேண்டும், அங்கே அவங்க பாகுபாடு ஏற்பட்டுவிடும் என்பதற்காக மௌனம் காத்த விஜய் அவர்கள் வாக்கு அரசியல் மட்டுமே குறி வைத்துக்கிறார். மக்கள் பிரச்சனைக்காக குரல்களை தயங்குகிறார். இவர் எப்படி மாற்றல் ஆசையாக இருக்க முடியும்? திமுக நான் தான் மாற்று என்பது போல 2 போட்டி என்பதெல்லாம் வெக்கக்கேடாவது. அதுக்காக ஒரு துளியும் தகுதி இல்லாத திமுக தற்கொலை கட்சிகள் ஒன்றிருக்கிறது. ஒன்றே ஒன்று என்ன சொன்னால், ரசிகர்களை வைத்து கூட்டம் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அரசியல் புரிதலற்ற நபர்கள், உள்வாங்கியவர்கள் அல்ல. நடிகர் பிடித்திருக்கின்ற கொள்கை கோட்பாடு பெண்களை மயக்கத்தை வச்சு கொண்டிருக்கிறார். ஒரு எதிர்காலத்தை சமூகத்தை உருவாக்கக்கூடிய இளைஞர் கையிலெல்லாம் எந்த ஒரு அடிப்படையும் இல்லாத ஒரு விஜய் பின்னாடி போகின்ற அதிகாரத்தை செலுத்துவதற்காக வாக்கை வீணடிக்கின்ற சிலதான் வெக்கக்கடாக இருக்கிறது. இப்போ இரண்டே போட்டி சொல்லிவிட்டு இருந்த போக ஏன் இந்த போட்டி கொள்கிட்டனாக்கா, 2 போட்டியில் காப்பி அடிக்கிறதுல போட்டி. இப்போ திமுக காப்பி அடிக்குதா, விஜய் காப்பி அடிக்குதா, விஜயை பார்த்து திமுக காப்பி அடிக்குதா, திமுக விஜய் காப்பி அடிக்குதா அப்படிங்கிறது தான். இப்போ காப்பி அடிக்கிறத பார்த்தீங்கன்னா, இவர்களெல்லாம் யாரை பார்த்து காப்பி அடிக்கிறார்கள்? சீமான் அவர்களின் நாம் தமிழ் கட்சியை பார்த்து காப்படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சீமானை பார்த்து முழுமையாக காப்படிக்கிற அளவுக்கு இவர்களுக்கு அந்த அறிவாலும் அரட்டலும் இல்லை. சீமானம் 2 மணி நேரம் பேசுவார், மக்களை பிரச்சனை பற்றி பேசுவார், ஒரு மேடையிலும் ஒவ்வொரு விதமாக பேசுவார். செயல்பாடுகளை அந்த மழையில் யாரை பற்றி பேசணுமோ, என்ன தகவலை பற்றி அதை பேசுவார். அவ்வளோ தகவலை கற்றுக்கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறார். அதுக்கெல்லாம் காப்பி எடுத்துலாம் பேசுகிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு சில விலங்குகளை காப்பி எடுத்துக்கொண்டு அதையே சீமான் செய்வதே நானும் பேசுகிறேன், நானும் இருக்கேன் தமிழ் தேசியத்தில் அப்படின்ற ஒரு சிந்தனையை திசை திருப்பதற்காக அந்த வேலையை சீமானு கொன்ற கட்சி கோடியிலேருந்து ஒரு பயன்படுத்துகிற வாசகங்கள்லேருந்து அவருடைய பேச்சுகள் எல்லாம் காப்பெடுத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சரி, காப்பெடுத்து போகட்டும், எப்படி நல்ல சொற்களையோ நாம் தமிழ் செய்கின்ற செயல்பாடுகளை அவர்கள் விதைச்சால் சரி என்று விட்டு விடலாம். ஆந்திராவில் பார்த்தீங்கன்னாக்க சிரஞ்சீவி அவர்கள் கட்சி ஆரம்பித்து பல லட்சம் பேர் கூடினார்கள் என்று ஒரு செய்தி பார்த்துருப்பீங்க. அந்த அரசியல் எப்படி தோற்று போனார்கள் என்பது, கட்சி கலக்கிட்டு போனார்கள் என்பது தெரியும். ஏனென்று சொன்னால், அது ரசிகனை நடிகனை பார்க்க பார்க்கிற கூட்டம். அது எந்த சித்தாந்தமும் கிடையாது, எந்த செயல்பாடும் கிடையாது. அதனால தான் விழுந்து போனார். அதே போன்று இந்த விஜய் அரசியல் விழுந்து போகும். புரிதல் இல்லாத குற்றங்கள், ஒரு திட்டங்களை எப்படி செயல்படுத்த வேண்டும், எப்படி நிறைவேற்ற வேண்டும், அதை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும், அதற்கு எப்படியெல்லாம் திட்டம் வகுக்க வேண்டும், எந்த ஒரு ஆற்றலும் வரைமுறை இல்லாமல் நேராக வருவான், கட்சி ஆரம்பிப்பான், கூட்டத்தை வைப்போம், சிஎம் ஆக்க விடுவான் அப்படின்றலாம் ஒருபோதும் மக்களை நம்பக்கூடாது என்பதை இந்த காணொலி
நம்ம சொல்ல விரும்புகிறோம். அப்படி சிரஞ்சீவி அவர்கள் போட்டிருந்த அதே மாடல ஆந்திரா ஜெகன்மோகன் ரெட்டி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவருக்கு போட்டிருந்த ஆடை உடைகள் எல்லாம் ஜோசியக்காரனை வைத்துக்கொண்டு விஜயும் அதே ஒரு ஆடை உடைகள்லாம் சந்தன கலர் சட்டை அதே மாரி படைகள் கொண்டு அதே ஒரு உடைகளை உடுத்திக்கொண்டு விஜய் அவர்கள் தொடர்ந்து அவருடைய பிரச்சாரங்களிலும், அவருடைய கூட்டங்களிலும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதே போன்று ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களும் அதே உடைகளை போட்டுக்கொண்டு ஒரு ஒரு உள்ளூர் சோபா உள்ளரங்கில உட்கார்ந்து கொண்டு அப்பா, அப்பா, அப்பான்னாங்கல்ல, எல்லாருக்கும் ஊத்தி குடுத்த அப்பா, மக்கள குடிச்சு மயங்கி அந்த அப்பா, அதே ட்ரெஸ்ஸ போட்டிருந்தாங்க. இப்ப எல்லாத்துக்கும் மேல என்ன பண்ணிட்டாங்க, விஜய் அவர்கள் என்ன பண்ணாரு, ரேப் வாக்க போட்டு தற்கொலை கூட்டத்தில அங்கேருந்து கொடிய தூக்கிடுறது, கொடிய தூக்கி கழுத்தில மாட்டுகிறது, அணில் மரத்த மரத்தில ஏறிட்டு அணிலேருந்து அங்கேயும் தூக்கி போட குதிப்பான், வெடி தூக்கி போடுறது, கட்டுப்படுத்தாத அது போன்ற தற்கொலை வச்சு விட்டுக்கொண்டு கட்சி இடத்துல என்ன பண்ண ஒரு பந்தா காட்டிக்கொண்டு வந்தவரு விஜய் அவர்கள் செல்ஃபி எடுப்பது, இளைஞர்கள் செல்ஃபி எடுப்பது, இது போன்ற ஒரு பிம்பத்த கூட்டத்த காமிச்சு பிம்பத்த காட்டி ஒரு காட்டினார். அதே செயல்களையும் தற்போது திமுகவும் ஆரம்பித்து விட்டது. கள்ளக்குறிச்சியில் நடந்த விருதுநகர்ல இளைஞர் அணி மாநாடு நடந்திருக்காங்க. அதில வந்து இளைஞர் அணியே நாங்களும் இருக்கிறோம், எங்களுக்கு இளைஞர் இருக்கிறார்கள் அப்படின்னு தோற்றம் உருவாக்குவதற்காக திமுகவால் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அங்கே இளைஞர்கள் இளைஞராக தெரியல, எல்லாம் முதியோர் இல்லத்திலிருந்து கொண்டு வந்தவர்கள் போன்று இருக்கிறார்கள். நாம் முதியோர் ஒன்று நாங்கள் வந்து அதை விரிவாக்க சொல்லவில்லை. அவ்வளவுக்கு வாக்குரிமை அதிகாரம் இருக்குது. இளைஞர் மாநாடு சொன்னால் இளைஞர்களே அங்கெல்லாம் வயது மூத்தவர்களாக இருக்கிறார்கள். விஜயர்களே ரஷ்ய பூஞ்சிகள் தான் அது மாற்று கருத்து இல்லை. அறிவற்ற கூட்டம் தான் மாற்று கருத்து இல்லை. அங்கே இளைஞர் அங்கேயே இருக்கிறார்கள். அதுக்கு பிறகு நாம் தமிழ் கட்சியில் இளைஞர் பெரும்பாலான இளைஞர் இருக்கிறார்கள். இப்படி தோற்றத்தை 2 பேரும் போட்டி போட்டுக்கொண்டு விளம்பர மாடல அரசியலை செய்து கொண்டு வெத்தி வேட்டுகளை செய்து கொண்டு மக்கள் பிரச்சனைகளுக்கோ அதை முன்னெடுக்கிறதுக்கோ துப்பு இல்லை. விளம்பரங்களை மாற்றி மாற்றி விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். 2 பேருக்கு தான் போட்டினா காப்பி அடிப்பதில் போட்டி, விளம்பரம் செய்வதில் போட்டி. விளம்பரத்தையும் நடிகரை தான் நம்புவார்கள், வெற்றி விளம்பரத்தை நம்புவார்கள். உண்மையாக போராடுபவர்களையும் இந்த மக்கள் நம்புவதில்லை, நடிகனை மட்டும் நம்புவார்கள் என்று சீமான் அவர்கள் இந்த கருத்தரங்க கூட்டத்தில் பேசியிருந்தார். வேட்பாளர் கருத்தரங்க கூட்டத்தில் பேசியிருந்தார். அது உண்மையாக இருக்கிறது. ஏன்னா அப்படி சிந்தித்து சொன்னால் அந்த கூத்தாடி விஜய் நடிகர் சென்றிருக்க மாட்டார்கள். ஆகவே சீமான் அவர்கள் செய்கிற செயல்பாடுகளையும் இப்போ ஏற்கனவே வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசக்கூடாதுன்னு இருந்தாலும் சரி, இந்த சூழ்நிலையில் சொல்கிறோம்னு சொன்னால் காப்பி அடிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை தமிழ் தேசிய அரசியலில் எந்த கட்சியிலுமே தமிழ் சார்ந்த தலைவர்களையோ கடவுள்களையோ அதை பற்றி முன்னெடுக்காத பொழுது சீமானை பார்த்து இப்போ தேர்தல் கணக்குல அண்ணன் திருமாவளவன் அவர்களும் முருகன் வேஷம் போட ஆரம்பிக்கிறார். ஏற்கனவே கடவுளை பற்றி இழிவாக பேசுவார், கடவுளை வணங்க மாட்டார். ஆனால் அவரும் வேலுமுருகன் எடுக்க வந்து இருந்துட்டார். நாடகம் தேர்தல் நெருக்கி விட்டதில் நான் கடவுளை பற்றி தான் அப்படிங்கிற பிம்பத்தை காட்டமே வேலெடுக்கிறார். இப்போ நேற்றுக்கு கள்ளக்குறிச்சி விருதுநகர் கூட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வாளை ஏந்தி ஐயா மு.க. ஸ்டாலின் வாங்குகிறார். இங்கே வாளை ஏந்துவதற்கும் முருகன் வேலை இயந்திரத்திற்கும் நீங்களாம் இயந்திரத்துக்குள்ள சரியான ஆட்களா என்பதை இங்கே பாருங்கள். நீங்கள் தேர்தலுக்காக மக்களை முட்டலாக்கிறீர்கள். நாங்களும் இந்து கடவுளை மதிக்கிறோம் என்பதற்காக ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீர்கள். இத்தனை நாடுகளும் நீங்கள் என்ன செய்தீர்கள் சொல்லுங்கள்? ஏதாவது செஞ்சுருக்கீங்களா? இப்போ எதுக்கு இந்த வேஷம்? தேர்தலுக்காக எதுக்கு இந்த வேஷம் போடுறீங்க நீங்கள்லாம்? எல்லாம் சீமானை பார்த்து இப்போ வேல் எடுக்க கம்பு தூக்குறீங்க, பக்தி வருது, பரவசம் வருது. எதுக்கு இந்த வித்தை காமிக்கிறீங்க நீங்கள்லாம்? ஏன் இந்த வித்தை காமிக்கிறீங்க? உங்களுக்கு இதுக்குள்ளே தான் போட்டி. 2 பேரும் விளம்பர மாடலை மாற்றி மாற்றி மக்களை ஏமாற்றுவதை விளம்பரம் தான் போட்டி வைத்திருக்கிறீர்கள் என்பதை இந்த காணொலி வாக தெரிந்து கொள்கிறோம். நாம் தொடர்ந்து விழித்தமிழர் சேனலை சப்ஸ்கிரைப் ஆதரவளிங்கள். நன்றி, வணக்கம்.